ஒரு எலிக்கு ரொம்பவே பசியா இருக்கு. ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு தேடி தேடி பாக்குது அந்த எலி. ஆனா எதுவுமே சாப்பிட கிடைக்கவே இல்ல. பல நாளா இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. எதுவுமே சாப்பிடவே இல்ல அந்த எலி. இப்படி பட்னியாவே இருந்து அந்த எலி ரொம்பவே ஒல்லியாயிடுது. கடைசியில ஒரு நாள் ஒரு கூடை நிறைய சாப்பிடுற தின்பண்டங்கள்லாம் கிடைக்குது அந்த எலிக்கு. அந்த கூடைக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த எலி அந்த பொந்துக்குள்ள போயிடுது. ரொம்பவே ஒல்லியா ஆயிடுச்சுல, அதனால ஈஸியா போயிடுது அந்த பொந்துக்குள்ள. அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அந்த தின்பண்டங்கள் எல்லாமே ஒன்னொன்னு எடுத்து சாப்பிடுது. ரொம்ப நாள் ஆச்சுலையா சாப்பிட்டு, அதனால அதுக்கு ரொம்பவே பசி. கையில கிடைச்ச எல்லாமே எடுத்து சாப்பிடுது. ஒரு கட்டத்துல அதால சாப்பிட முடிஞ்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு இன்னமும் சாப்பிடுது. தின்னு தின்னு வயிறு ரொம்பவே பெருசாயிடுது. இப்போ அந்த எலிக்கு பசி எல்லாம் தீர்ந்துருச்சு. அந்த சந்தில இருந்து இப்ப வெளியில வரணும். அவ்வளவோ முயற்சி செய்து வெளியில வரதுக்கு, ஆனா அந்த பொந்துல இருந்து அதால வெளியில வரவே முடியல. நான் சாப்பிட்டதுல வயிறு பெருசாயிடுச்சு இல்லையா, உடனே அழுவுது. யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லுது. அந்த பக்கமா வந்த ஒரு பூனையும் என்ன ஆச்சுன்னு கேக்குது. அதுக்கு இந்த எலியும் நடந்த விஷயம் எல்லாமே சொல்லுது. அதுக்கு எலியோ சாப்பிடாம நீ பட்னி இரு கொஞ்ச நாளைக்கு, அதே மாதிரியே ஒல்லிடுவா, அப்ப நீ வெளியில வந்துடலான்னு ஐடியா கொடுக்குது. எல்லாமே ஒரு அளவுக்கு தான், அளவு மீற இப்படிதான் ஆகும்னு பூனை சொல்லுது.